இன்றைய சித்தர் பயணத்திலே இது எதற்காக இதை சொல்கிறோம் என்றால், வரும்போது பழக்கடைக்கு வரும்போது இந்த காட்சி, இந்த காணொலியை பார்ப்பவர்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு சித்தர்கள் ஆசியோடு திருமணம் நடக்கும். ஜெயம் என்ற வாகனம் வந்துவிட்டது. அந்த ஜெயம் என்ற வாகனம் இதுதான் சித்தர்கள் வாக்கு என்று சொல்லுவோம். நாங்கள் எடுத்த அந்த தீப்பெட்டி நேரத்திலே சித்தர்கள் பார்வைப்பட்டு தான் அந்த திருமணம் நடக்கும் என்று ஈசனுடைய கட்டளை. இந்த நேரத்திலே நம்மளுடைய காணொளி சேனலிலே பார்க்கும் அந்த அனைத்து உள்ளங்களுக்குமே நல்லது நடக்கும். சித்தர்கள் ஆசியோடு அவருடைய குழந்தைக்கு திருமணம் நடக்கும். இது நாதஸ்வரம் என்று சொல்லுவோம். தீப்பெட்டியிலே ஒரு அற்புதமான காட்சி. அந்த காட்சியை தான் உங்களுக்கு ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ என்று சர்க்குரு சொல்வார். அதனால தான் அந்த சர்க்குரு ஆசியோடு ஆப்பிளோடு சித்தர்கள் பாசைகள் எல்லாம் ஒவ்வொரு சூட்சமும் இருக்கும். அந்த ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ என்ற பாடல் வரிகள் இருக்கிறது இல்லையா, அதனாலே சித்தர்கள் ஆசியோடு நமக்கு அந்த பழக்கடைக்காரி கூட ஐயா கனி கொடுத்து விட்டார். ப்ளம்ஸ் என்று நினைக்கின்றேன். நல்லதே நடக்கும். சித்தர்கள் வாக்கு மெய்யாக இருக்கும். ஓம் நம சிவாய. எல்லா புகழும் இறைவனுக்கே என்று சொல்லிக்கொண்டு, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொல்லிக்கொண்டு, அவருடைய பயணங்களும் எங்களுடைய பயணங்களும் சிறப்பாக இருக்க வேண்டும். எங்களுடைய கையிலே மாட்டியிருக்கும் இந்த சங்குநாதம் என்பது உங்களுக்கு தீப்பெட்டியாக கருதுவீர்கள். இன்றைய தியானத்திலே பெருமானாசியோடு தான் இந்த சங்குநாதம் வந்தது. அதனாலே இந்த காணொலியிலே காணும்போருக்கு ஒரு 5 குழந்தைகளுக்கு திருமணமாகும் என்று இறைவனாசியோடு கூறிக்கொண்டு அந்த காட்சியில் காமிக்கிறது. நல்லதே நடக்கும்.